என்ன சம்பந்தி சொல்றீங்க? கதிர நம்ம அபியோட கையில சூடு வச்சிருக்கானா? ஆமா சம்பந்தி அம்மா, அந்த அயோக்கிய பையன் பொறுக்கி பையன் நம்ம அபிய டைப்பா கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அத நினைச்சாலே எனக்கு ஈரக்குலையில நடுங்குது சம்பந்தி அம்மா. அபிய கண்ணுக்கு தெரிஞ்சு பாலங்கிணத்துல தள்ளி விட்டுட்டோம். நாம ஏன் எல்லாரையும் சேர்த்து சொல்றீங்க? அந்த தப்பான காரியத்தை பண்ணதே நான் தானே. என்னாலதான் பாவம் இந்த குழந்தையோட வாழ்க்கை இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிடுச்சு. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லத்த. இல்ல இல்ல ஈஸ்வரி, என் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நீ ஆறுதலா பேசுற. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நான் ஒருத்தி தானே. என் குடும்பத்தை நான் நம்பினேன். என் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் நல்லவங்க நினைச்சேன். ஆனா நீ எத்தனையோ தடவை என்கிட்ட எடுத்து சொன்ன அந்த கதிர் பையன் நல்லவன் இல்லைன்னு. அத நான் காது கொடுத்து கூட கேட்கலையம்மா. எல்லா தப்பும் என்னால தானே. இப்ப அதனால கஷ்டப்படுறது யாரு? பொண்ணு தெரியாத அந்த பச்சை பொண்ணு தானே. நானும் தாம்மா ஈசு சொன்னத கேட்கவே இல்லை. கதிர் நல்லவன், அவனுக்கு அபிய கல்யாணம் பண்ணி வச்சா அது வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்பி அந்த படுபாவி பயலுக்கு அபிப்புள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு அதோட சந்தோஷத்தையே நான் கெடுத்து விட்டேனம்மா. ஆனா அபிப்புள்ள என்னடானா அவன் பண்ற சித்திரவதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் அவனை காட்டி கொடுக்காம இருக்காமா. அம்மா, நாங்க எல்லாரும் சொல்லுன்னு கேட்டப்ப கூட இல்ல குக்கர்ல அடிபட்டு தான் இந்த காயம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாமா அவ. ஈஸ்வரி, எப்படியாவது இந்த கொடுமையில இருந்து நம்ம அபி பொண்ணை நீதான் காப்பாத்தணும். அத்தை, கவலைப்படாதீங்க. இத நான் கூடிய சீக்கிரத்துல செஞ்சு முடிக்கிறேன். ஈஸ்வரி, அபியா அந்த கதிர் பையன் கொடுமைப்படுத்தலான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அபி ஸ்டேஷனுக்கு வந்து கதிர் எந்த தப்புமே பண்ணலன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை தான் காப்பாத்துவா.